இந்தியன் அமூர் பால்கன் இனத்தைச் சேர்ந்த இந்த பறவை ஒரு நாளைக்கு சராசரியாக 1000 கிலோமீட்டருக்கும் மேல் இடைவிடாமல் பறந்து விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அப்பா பங்க் என பெயரிடப்பட்ட 1 வயது நிரம்பிய அமூர் பால்கன் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இதன் எடை வெறும் 150 கிராம் மட்டுமே. டேக் செய்த சில நாட்களிலேயே இந்த பறவை 76 மணி நேரத்தில் சுமார் 3100 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளது. மத்திய இந்தியாவை தாண்டி குஜராத் வழியாக சென்று தற்போது அரேபிய கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். கிழக்கு திசையில் வீசும் சாதகமான காற்றை பயன்படுத்தி இது ஒரு நாளைக்கு சராசரியாக 1000 கிலோமீட்டர் பறந்துள்ளது. இது உலகிலேயே வேகமாக இடம்பெயரும் வேட்டையாடும் பறவைகளில் ஒன்றாக திகழ்கிறது. இந்திய வனவிலங்கு நிறுவனம் மேற்கொண்ட கண்காணிப்பு திட்டத்தின்படி அமூர் பால்கன் பறவைகளுக்கு செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தப்பட்டது. இந்த 3 பால்கன்களும் தற்போது தங்கள் வருடாந்திர இடப்பெயர்வு பாதையின் மிக ஆபத்தான இடத்தில் உள்ளன. இந்தியாவுக்கு அப்பால் உள்ள அரேபிய கடலை கடந்து 6000 கிலோமீட்டர் இடைவிடாத கடற்பயணம் மேற்கொண்டு சோமாலியாவை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வளவு நீண்ட தொடர்ச்சியான கடற்பயணத்தை மேற்கொள்ளும் மிக சில இடம்பெயர்வு இனங்களில் அமூர் பால்கனும் ஒன்றாகும். அது மட்டுமின்றி இந்த அமூர் பால்கன்கள் கிழக்கு ஆசியாவிலிருந்து தெற்கு ஆப்பிரிக்காவிற்கு செல்லும் போது மணிப்பூரில் உள்ள ஒரு அடர்ந்த காடுகளில் ஓய்வெடுத்து தங்கள் பயணத்தை தொடங்கும் என கூறப்படுகிறது. விஞ்ஞானிகள் தற்போது இந்த பால்கன்களின் சாகச பயணத்தை இன்ச்சாக கண்காணித்து வருகின்றனர்.